फ्रेंड्स இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேங்களா? நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்துட்டு 30 நாளையில் வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு எப்படி ஃபேமஸ் ஆகிறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு 5 டிப்ஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு 30 டேஸில் வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோத்தை வந்துட்டு நீங்களே பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட், ஓகேங்களா? கண்டென்ட், இந்த கண்டென்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டென்ட் எடுக்கும்போது கரெக்டாக வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்துட்டு எடுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கண்டென்ட்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு போடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த 30 நாளைக்கு ட்ரெண்டிங் கண்டென்ட் வந்துட்டு 45%, எவர்கிரீன் கண்டென்ட் வந்துட்டு 65%, அந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. ஒரு 17-18 எவர்கிரீன் கண்டென்ட் போடுங்க. ஒரு 13 வீடியோ வந்துட்டு ட்ரெண்டிங் கண்டென்ட் வந்துட்டு போடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் பண்ணும்போது சர்ச்சிங் ரேங்கில் வந்துட்டு இந்த எவர்கிரீன் கண்டென்ட் வந்துட்டு மாற்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்துட்டு நீங்கள் ட்ரெண்டிங் கண்டென்ட் வந்துட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு அது போய் ஆடியன்ஸ் கிட்ட போய் காட்டும், ஓகேங்களா? ஸோ இது மூலமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் ஹவர்ஸ், வியூவர்ஸ் வந்துட்டு எடுத்து கொண்டு வரலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டிப்ஸ், ஓகேங்களா? ட்ரெண்டிங் கண்டென்ட்டும் போடணும், எவர்கிரீன் கண்டென்ட்டும் போடணும். இல்லைனா பாதி போட்டாலும் ஓகே. 15 எவர்கிரீன் கண்டென்ட், 15 ட்ரெண்டிங் கண்டென்ட் போட்டாலும் ஓகே. அந்த ட்ரெண்டிங் கண்டென்ட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டைமிங்கில் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு எவர்கிரீன் கண்டென்ட் வந்துட்டு இப்போயும் வந்துட்டு அந்த எவர்கிரீன் கண்டென்ட் வந்து தேடிக்கிட்டு இருக்கணும். அந்த ஒரு வீடியோவை இப்போயும் வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோக்களை வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, இந்த ஒரு 2 விஷயத்துலையும் வந்துட்டு விட்டே கொடுக்காதீங்க. வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, இந்த 2 விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. 30 வீடியோலையுமே வந்துட்டு உங்களோட வீடியோ குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் வந்துட்டு பெர்ஃபெக்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு வைரல் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டா, டைட்டிலு, டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷனு, இந்த 3மே வந்துட்டு பக்காவாக வந்துட்டு கொடுங்க. சேனல் ரிலேட்டடாக வந்துட்டு கீவேர்டு வந்துட்டு கொடுங்க. வீடியோ ரிலேட்டட் கீவேர்டு வந்துட்டு கொடுங்க, ஓகேங்களா? வீடியோ ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, மெட்டாடேட்டாவில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. எந்த ஒரு வீடியோக்குமே விட்டு கொடுக்காதீங்க. ஸோ எல்லா வீடியோஸ்க்குமே வந்துட்டு மெட்டாடேட்டா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 15 நாளைக்கு ஒருக்கா டைட்டில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்க, ஓகேங்களா? 15 நாளைக்கு வந்துட்டு அந்த ஒரு வீடியோக்கு வியூஸ் போகல அப்படின்னா சேஞ்ச் பண்ணுங்க. டைட்டிலு, டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு ஆல்ரெட் பண்ணி தம்ப்நெயிலும் கொஞ்சம் ஆல்ரெட் பண்ணுங்கள், ஓகேங்களா? 4வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்துட்டு தமிழில் வந்துட்டு கொடுங்க, ஓகேங்களா? தம்ப்நெயில் வந்துட்டு தமிழில் வந்துட்டு கொடுங்க. ஒரு கலர்ஃபுல்லாக வந்துட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னே கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு கொடுங்க, ஓகேங்களா? இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காட்டும் போது ஸோ உங்களோட வீடியோஸ் வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி வந்துட்டு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு தமிழில் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்து க்ரோ ஆகும், ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தமிழில் தான் உள்ள பேசியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்துட்டு தமிழில் கொடுங்க. இங்கிலீஷில் பேசியிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்துட்டு நீங்கள் கொடுங்க, ஓகேங்களா? தமிழில் பேசியிருக்கிறதுனால வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு நீங்கள் அதில் என்ன சொல்ல வந்திருக்கீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் பெர்ஃபெக்டாக வந்துட்டு தமிழில் வந்துட்டு நான் இதை பற்றி தான் பேசியிருக்கேன், இதுதான் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் தமிழில் வந்துட்டு ஒரு விஷயங்களை வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனல் கீவேர்டோ அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ 5வது வந்துட்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். 5வது டிப்ஸ், எல்லா சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். எந்த வீடியோக்குமே கம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. எல்லா வீடியோஸுமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லா சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் எல்லா சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். 30 நாள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா 30 நாளைக்கும் வந்துட்டு 30 வீடியோவையும் வந்துட்டு எல்லா சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ரோ ஆகும். உங்களோட சேனல் வந்துட்டு அதிகப்படியான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கெட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு 5 டிப்ஸையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ரோத் கிடைக்கும். டீசெண்டாக வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு உங்களோட சேனல் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஒரு தீபாவளி டிப்ஸ், இந்த ஒரு 5 டிப்ஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு 5 டிப்ஸ் வந்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு அதுவும் வந்து க்ரோ பண்ணும், ஓகேங்களா? நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு போடுறேன், ஓகேங்களா? எந்தெந்த சேனலுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறது அப்படிங்கிறலாம் ஒரு இதில் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் அந்த ஒரு டிப்ஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய கிரியேட்டர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.